ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா பார்த்தோம்னா சீனு மாதிரிக்கு அவங்க பெட்ஷீட் எடுத்து அவங்க மூடிட்டு இருக்கவும், அப்போ வந்து சீனு தான் படுத்துருக்கிறதாங்க நினச்சிக்கிட்டு அங்கே பார்க்கும்போது சாரு வந்து அவங்க கால்கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு படுத்துருக்கிறது மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடவும், அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே வந்து சீனுக்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் நீ நடந்துக்கிட்டுன்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறமா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து அவங்க தனாவை பார்க்க வரவும், என்னம்மா நீ ப்ராக்டிஸ்க்கு போகலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஆனால் நான் போகலாமா அப்படிங்கும்போது, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, அந்த கார்த்தி இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான், அதனால தான் நான் போகலை அப்படிங்கவும், இது கிட்டதுமே ஜானகி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி அவன் என்ன தான் பண்ணிடுவான்னு நானும் பார்க்கட்டும், அவனுக்காக எதுக்காக உன் வாழ்க்கையை நீ வந்து இந்த மாதிரிக்கு பாழாக்கிக்கிடுத, அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்க்கட்டும், நீ ஒழுங்கு மரியாதையை வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ தனா சொல்கிறாங்க, இல்லைம்மா வேண்டாமா அப்படிங்கும்போது, இல்லை தனா நான் கூட வரேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது தனா வந்து ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க தலையில் தொப்பியும் வச்சுக்கிட்டு அவங்க வரவும், அப்போ ஜானகியும் தனாவும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தனா வரேன்னு சொன்னால அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஃபஸ்ட்டு நான் தனாவுக்கு ஃபோன் பண்ணினேன், ஆனால் அவள் வந்து வர மாட்டேன்னா, அதுக்கப்புறமா அவளே ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொன்னான், அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, எல்லாம் என்ன பணம் கொடுக்கணும்ல, அதனால தான் பயந்து போய் வரேன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஜானகி தனமும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ரகுராம் வந்து காரில் வரவும், ஐயோ அம்மா அங்கே பாருங்க அப்பா காரில் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தனா சொல்லவும், ஐயோ இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், சரிம்மா நான் தான் தலையில் தொப்பி போட்டிருக்கோம்ல, நான் எப்படியே முகத்தை மறைச்சிக்கிடுதேன், நீங்கள் வந்து எப்படியாவது சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து ஜானகி பக்கத்தில் காரை வந்து நிறுத்துறாங்க. ஆமாம் நீ கோயிலுக்கு போகிறதுக்கு சாதனை வாங்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன், இங்கே வந்துட்டு இருக்கிற, அதுவும் கூட அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அந்த பொண்ணு வந்து அதாவது தனாவோட ஃப்ரெண்டு தான், அவளும் இந்த மாதிரிக்கு நம்ம தனாவை மாதிரிக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாடிட்டு இருக்கிறா, அதான் நான் அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், அப்படியா சரி வா நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாங்க நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கு வேண்டிய சாதனத்தில் நான் வாங்கிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இப்போ நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் வந்து ஜானகியை வந்து கூட்டிகிட்டு போகவும், அந்த பொண்ணையும் காரில் வர சொல்லு அப்படிங்கும்போது உடனே வந்து தனாவையும் வந்து வர சொல்கிறாங்க. தனா மாட்டேன்னு சொல்லும் போது ஜானகி வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே தனாவும் வந்து முகத்தை மறைச்ச மாதிரிக்கு அவங்க காரில் வந்து ஏறிக்கிட்டுதாங்க. அப்போ ரகுராம் வந்து தனான்னு தெரியாமல் அது வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டே வராங்க. அப்போ என் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உடனே வந்து தனாவும் ஜானகி பார்க்கவும், உடனே ரகுராம் வந்து அடுத்ததான் வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட இந்த மாதிரிக்கு தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தனா கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீயும் நல்லா விளையாடி நல்லா போட்டியிலாம் ஜெயிக்கணுமா அப்படின்னு ரகுராம் சொல்லவும், உடனே தனாவும் குரலை மாற்றி சரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து ரகுராம் காரை பார்த்ததுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது ரகுராம் காரா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ ரகுராம் ஜானகியும் வந்து காரை விட்டு இறங்குறாங்க. அவங்க கூடயே பார்த்தோம்னா தனாவும் இறங்கி வராங்க. தனாவை இவங்க ரெண்டு பேரும் கூட பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, தனா இவங்க ரெண்டு பேரும் கூட வாரா, அதுவும் இந்த ரகுராம் லேஸ்பட்டவன் கிடையாது, அவன் நம்மளை போட்டு எந்த மாதிரிக்கு அடிச்சிருக்கிறான், தனா கிட்ட நம்ம வாழாட்டணும்னு சொல்லிட்டு அவன் எப்படிலாம் நம்மளை போட்டு அடித்தான், இப்போ மட்டும் நம்ம தினமும் வந்து தனாவுக்கு நம்ம தான் வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதையே முடிச்சிருவான், இதோட நம்ம கிளம்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி ஒன்னானதுன்னா தனாவை இன்னைக்கு நான் வர சொல்லி இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவர் வேற நம்ம நிலைமை புரியாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க கார்த்தி நினைக்கிறாங்க. இங்கே பாரியா நான் அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு நான் அதெல்லாம் அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னது அதாவது தனாவுக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருந்தான், இப்போ என்னன்னா திடீர்னு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறா, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே வந்து அதாவது குழப்பத்தோட இருக்கவும், அப்போ வந்து அங்கே ஜானகி வந்துருந்தாங்க. வந்ததுமே தனா வந்து சொல்றாங்க, அம்மா அந்த கார்த்தி போகிறான் பாருங்க, உங்களெல்லாம் பார்த்ததுமே அவன் பயந்து ஓடிட்டாமா அப்படிங்கும்போது, தனா நீ எதுக்கு கவலைப்படாத, என்ன பிரச்சனைனாலும் உடனே ஃபோன் பண்ண நான் வந்துடுறேன், இன்னும் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், உடனே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் ஜானகி அங்கேருந்து கிளம்பவும் தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாயா கிட்ட ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது அந்த நகை வந்து இந்த மாதிரிக்கு அடகு வச்சுருக்குறோம், இப்போ என்னென்னா விநாயகர் சதுர்த்தி வருது, அப்போது விநாயகருக்கு நம்ம பரம்பரை நகை எல்லாத்தையுமே போட்டு பூஜை பண்ணுவோம்,
இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, அந்த நகையெல்லாம் மீட்டெடுக்கணுமே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நகையை மீட்டெடுத்துடலாம். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, இப்போ நான் அப்பாக்கிட்டே பணம் கேட்க முடியாது, அவரும் சில பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து தீர்ந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட நான் பணம் வாங்கி கொடுத்துருந்தேன் பெரியம்மா அப்படிங்கும்போது பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த நகையை வந்து இப்போ வந்து விநாயகருக்கு போடுறதுக்காக கேட்பாங்களே, அதுக்கு தான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பத்மாவும் பார்வதி இது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியம்மா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து சரின்னு சொல்லுவீங்களான்னு கேட்கவும், சரி சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இல்லை பெரியம்மா, அதே மாதிரிக்கு நகையை நம்ம கவரிங்கில் வாங்கி வச்சிடலாம், அதுக்கு பிறகு நம்ம வந்து அப்பா ரூபா தந்ததுக்கு அப்புறமா அந்த நகையை நம்ம திருப்பிடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து ஜானகி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மையா சொல்லிட்டு இருக்கிற, கவரிங்கில் வாங்கி வைக்கிறதுக்கு அப்படிங்கவும் வேற என்ன பெரியமா பண்ணுறதுக்கு, இப்போ நகை இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரிக்கு ஆயிரும், அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கவும் அப்போ ஜானகியும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா பத்மா பாருன்னு சொல்கிறாங்க, பாரு அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அவங்க அந்த கவரி நகை மாதிரிக்கு இந்த மாயா வந்து வாங்கிட்டு வரட்டும், அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது, என்னக்கா பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, பாரு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, இவ்வளோ நகையை கொண்டு அடகு வச்சுக்கிட்டு இது என்னென்னா கவரி நகை வர வாங்கி வைக்க போகிறாங்களா, இந்த ஒரு விஷயம் போகிறோம் அண்ணங்கிட்ட வசமாக மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த மாயா என்னெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு மகாலிங்க போகவும் உடனே வந்து பசுபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னையா உனக்கு கொஞ்ச நாள் அங்கே ஆளையே காணல் அப்படிங்கும்போது எல்லாம் என் பொண்ணோட கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க. அது என்ன உண்மையான கல்யாணமா என்ன, எல்லாம் டூப்ளிகேட் கல்யாணம் தானே, அதுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படிங்கவும், டூப்ளிகேட் கல்யாணம்னாலும் ஒரிஜினல் மாதிரி தானே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது எல்லா பணமும் வந்து அவங்களே செலவு பண்ணுனா எப்படி ஆகும், நானும் என் பொண்ணுக்காக ஏதாவது செலவு பண்ணணும்ல, அதனால தான் பணத்துக்கு அங்கேயுமா ஓடுனேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல, உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது பணம் கொடுத்து உதவி பண்ணணும் அப்படி சொல்லவும் இது கெட்டதுமே புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தை பார்க்குறாங்க. என்ன மகாலிங்க சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு பணம்னாலே எங்கள் ஞாபகம் வந்துருமான்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வேற யாரை போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நான் கேட்காமையே 10 லட்ச ரூபா பணம் தரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாயா அந்த ஜானகிட்ட இருந்து அடித்த 10 லட்ச ரூபா பணம் என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த பணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி அக்கா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, இங்கே பாரு அந்த பணத்தை நான் அப்படியே உனக்கு கொடுத்துருதேன், ஆனால் அதுக்கு பதில் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து புவனேஸ்வரி ஒரு திட்டம் போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஜானகியை இந்த பணத்தை வச்சு வசமாக மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க மகாலிங்க சொல்கிறாங்க, நீங்கள் 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்கன்னா இதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படிங்கவும் அடுத்த பார்த்தோம்னா ஒருத்தரை வர சொல்லவும் அவங்க வராங்க. வந்ததுமே உடனே வந்து அவங்க ஜானகிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஜானகி ஃபோன் அட்டன் பண்ணவும் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் காணாமல் போன அந்த 10 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த 10 லட்ச ரூபா பணம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி இந்த பணத்தை கேட்குறாங்க. சரி நான் உங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுக்குறேன், அந்த லெட்டரில் வந்து எங்கே வரணும்னு சொல்லி போட்டிருக்கோம், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கவும் உடனே ஜானகியும் வந்து சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதி சேர்ந்து போட்டு திட்டமாக தான் இருக்குது. இந்த பணத்தை வச்சு ஜானகியை ரகுராம் கிட்ட மாட்டி விடுறதுக்காக அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து அந்த நகையை வச்சு அதாவது ஜானகியும் மாயாவையும் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த 2 பிரச்சனையிலிருந்து எப்படியாவது வந்து அதாவது ஜானகியும் தப்பிக்கணும், அதே மாதிரிக்கு மாயாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இதனால மாயா வந்து இவங்க 2 பேர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க என்ன திட்டம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.